Hello friends, welcome to another video. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஹாப்பி டு see you. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில் பண்டிட்னு ஒரு லெவலை பார்த்துருப்போம். ஸோ ஒரு சச் சிடிஎஃப் பார்த்துருப்போம். ஸோ ஓவர் த ஒயரோட சிடிஎஃப் அது. ஸோ அதில் நம்ம எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்த்திங்கன்னா பண்டிட். ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் லெவல் இருக்கிற நட்டாஸை பார்க்க போகிறோம். ஸோ நட்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு சச் சிடிஎஃப் தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போன வீடியோவில் நம்ம எல்லாமே ஒரு லினக்ஸ் மிஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்டி எடுத்து ரிமோட்டில் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம சிடிஎஃப்பை கேதர் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து ஒரு சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைட்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைட்டோட யூஆர்எலும் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஸோ சாரி org. ஸோ username natas0 and password also natas0. ஸோ இந்த மாதிரி சிடிஎஃப்லாம் நீங்கள் விளாடும்போது உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா லேர்னிங் மெத்தட்லாம் இருக்கும். ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் எடுத்தோன்னே ஹேக் த பாக்ஸ்லாம் போயிருந்தீங்கன்னா புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னடா அப்படின்ட்டு நீங்கள் திணறுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் முடிச்சு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேக் த பாக்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு டிப்ளாய் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் த பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆன் திஸ் பேஜ். ஸோ இந்த மாதிரி சைட்டை ஒரு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா அதோட சோர்ஸ் கோடை வியூ பண்ணணும். ஸோ சோர்ஸ் கோடை எப்படி வியூ பண்ணலான்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணியும் வியூ பண்ணலாம். ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் யூ இதை கொடுத்துட்டிங்கன்னா வியூ பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கீபோர்ட்லேயே பாருங்கள், ஷார்ட்கட்லேயே. ஏன்னா நான் நெக்ஸ்ட் லெவலில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஆல்சோ உங்களுக்கு என்னென்னா ஒரு HTML கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கான உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு HTML தெரிஞ்சாலே போதும். HTML CSS கொஞ்சம் ஏன்னா சைட் அதில் தான் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோடெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணலான்னா W3 ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே யூ கேன் ஃபைண்ட் த பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். இதை நம்ம சோர்ஸை பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இதை நம்ம அப்படி காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2ல் போடலாம். சாரி 1 தான் நான் கண்டுபிடிச்சோம். 1. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உன்னோட யூசர் நேம் நட்டாஸ் 1 தான் இருக்கும். அண்ட் பாஸ்வேர்ட் காப்பி பண்ணதை அப்படி போட்டுக்கோங்க. யூ கேன் ஃபைண்ட் த பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆன் திஸ் பேஜ் பட் ரைட் கிளிக்கிங் ஹேஸ் பீன் பிளாக்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் கிளிக் பண்ணால் ரைட் கிளிக் பிளாக்டுன்னு வருது. ஸோ இதுக்கான தான் சொன்னேன், கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு தென் natas2. ஸோ natas2 அண்ட் பாஸ்வேர்டும் உங்களுக்கு சேவ் கொடுத்துக்கலாம். there is nothing on this page. ஸோ இதில் நம்ம வியூ பண்ணி பார்த்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா HTML ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. குட். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ என்னென்னு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு pixel.png ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ சோர்ஸில் இந்த இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுங்க. ஸோ எப்போவாக இருந்தாலுமே நீங்கள் பக் பவுண்டியாக இருந்தாலுமே உங்களுக்கு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ ஜஸ்ட் நான் கூகுள் போயிட்டு ஓகே ஜஸ்ட் கூகுள் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதை நான் நியூ டேப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த இமேஜ் இங்கே இருக்குது கூகுள்ன்ட்டு. பட் ஆனால் கூகுளில் பார்த்தீங்கன்னா எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, google.com/images/brandingல இருக்குது. இப்போ நான் இதை
ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும் எல்லா ஃபைல்ஸும், ஸோ இந்த ஃபோல்டரில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கேன். அவங்க அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சைட்டில் செக்யூராக இருக்கணும்னா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு ஓப்பன் பண்ண. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இதில் நம்ம அலோவ் பண்ண விடுதாங்களான்னு பார்ப்போம். ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண. ஸோ ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து சோர்ஸ் கோடு. ஸோ இதில் /ஃபைல்ஸ்னு அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே user.txt இருக்குது. நான் ஏன் ஃபைல்ஸ்ன்னு அடிச்சேன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா டக்குன்னு நான் போயிட்டேன். இங்கே வந்து files.png இருந்துச்சுல, ஸோ இந்த png மட்டும் நான் அந்த ஃபைலோட நேம் வந்து files.png pixel.png. ஸோ அந்த pixel.png மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டு அந்த ஃபைலுங்க ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் இந்த நட்டாஸ் 3 இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம நட்டாஸ் 3 ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நட்டாஸ் 3 ஓகே சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் /fன்னு கொடுத்துருந்தேன். ஸோ தேர் இஸ் நத்திங் ஆன் திஸ் பேஜ். Ctrl+U கொடுக்குறேன். ஓகே, நோ மோர் இன்ஃபர்மேஷன் லீக்ஸ், நாட் ஈவன் கூகுள் வில் ஃபைண்ட் இட் திஸ் டைம். ஓகே, எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஸோ இதுலேயும் ஒரு ட்ரிக்கை கேளுங்க. என்னென்னா எப்போதுமே ஒரு சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லாக் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ உங்கள் நீங்களே ஒரு வெப் டிசைன் பண்ணிங்கன்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணிங்கன்னா, அவங்க ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா robot.txt இருக்கும், robots.txt இருக்கும், ஆர் எனிதிங் ஆர் டெம்ப்னு இருக்கலாம். ஸோ டெம்ப் டேட்டா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு லாக் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம பார்த்துருப்போம், நம்ம நேரடியாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான். ஆர்எல்ஸ் எனக்கு இப்படிலாம் பார்க்க தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டர்போஸ்டர் யூஸ் பண்ணலாம், ஆர் கோபஸ்டர். ஸோ இதெல்லாம் டர்போஸ்டர் கோபஸ்டர் டூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த நட்டாஸ் 3 இந்த மாதிரி இந்த சைட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டார்கெட்டாக, ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் இந்த சீரீஸில் இல்லை, நான் நெக்ஸ்ட் சீரீஸில் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த சைட்டில் இருக்க எல்லா ஃபோல்டர்லேயும் அது எடுத்து தரும். ஸோ அதான் அதோட வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே போயிட்டு வரோம். ஓகே, சாரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா robot.txt ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம்னா robot.txt. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா user.txt ஒரு ஃபைல் இருக்குது. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நட்டாஸ் 4 ஓப்பன் பண்ணலாம். 4. ஸோ இன்றைக்கி 4 ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அதனால் ஸோ ஆக்சுவலாக நான் பண்ணும்போது அதை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கல. ஆக்சஸ் டிஸ்அலோட், யூ ஆர் விசிட்டிங் ஃப்ரம் while authorized user should come only from. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மதர் டங்கில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ தப்பே இல்லை, உங்கள் மதர் டங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் கூட ஆகும். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இதை ஓகே ஜஸ்ட் தமிழ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலனா அதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துருங்க. ஆணுகள் அனுமதிக்கப்படவில்லை, அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் நட்டாஸ் ஃபைலிருந்து மட்டுமே வர வேண்டும். ஸோ இதிலேருந்து மட்டும்தான் வரணும். நம்ம இதிலேருந்து வந்திருக்கோம், நட்டாஸ் 4லேருந்து வந்திருக்கோம். ஸோ 5லேருந்து வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து போப் ஷூட்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வர ரெக்யூஸ்ட்டை அப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்யூஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் அதோட வேலையை. ஸோ அதில் நம்ம எடிட் பண்ணுறது தான் நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியது. மீதி எல்லாமே அதை பார்த்துக்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி. ஸோ ஆக்சுவலாக இது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ போப் ஷூட் வேணால் உங்களுக்கு என்னன்னு தெரிலனா ஒன்றும் இல்லை, இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு நான் இதில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணுன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆர்எல்ஸ் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணுன்னா உங்களுக்கு யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஜஸ்ட் நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணால் ஃபயர் பாக்ஸில் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் செட்டிங் இருக்கும். ஸோ இதுக்கு போயிட்டு நோ ப்ராக்ஸின்னு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மேனுவல் ப்ராக்ஸின்னு கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் இப்போ மேனுவல் ப்ராக்ஸின்னு கொடுத்துட்டு உங்கள் லூப் பேக் ஐடி 127.0.0.1 கொடுத்துக்கோங்க. அண்ட் போர்ட் 8080 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு போப் ஷூட்டு கூட கனெக்ட் ஆகும். ஸோ இல்லைனா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இது ஃபாக்ஸி ப்ராக்ஸின்ட்டு இது அவைலபிளாக உங்களுக்கு க்ரோம்லேயும் இருக்குது அண்ட் ஃபயர் பாக்ஸ்லேயும் ஆல்சோ அவைலபிள். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பேஜ் கொடுக்குறேன். ஓகே இதில் நான் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் பேஜ் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்யூஸ்ட் வருது. ஸோ நட்டாஸ் 4லேருந்து ஒரு ரெக்யூஸ்ட் போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரரில் நட்டாஸ் 4னே இருக்குது. நாங்கள் அங்கே என்ன சொல்லிருக்காங்க, நட்டாஸ் 5லேருந்து வாங்கன்ருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதை நட்டாஸ் 5ன்னு மாற்றிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபார்வர்ட் பண்ண விட்டு ஆக்சஸ் டிஸ்அலோட் யூ ஆர் விசிட்டிங் ஃப்ரம் நட்டாஸ் 5. ஓகே சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா index.phpன்னு இருக்குல்ல, ஸோ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதனால தான் அது. ஸோ ஓகே நட்டாஸ் 4 ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. ஓகே சூப்பர். இப்போ நம்ம இதை ரெஃபரன்ஸ் பேஜ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்யூஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம ரெஃபரரில் நட்டாஸ் 5 மாற்றி விட்ருவோம். ஸோ மாற்றி விட்டு ஃபார்வர்டு கொடுத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஃபார்வர்டு கொடுத்தோன்னே நம்மளுக்கு பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. ஸோ இதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு நட்டாஸ் 5 மாற்றிடலாம். ஓகே நட்டாஸ் 5. ஸோ வெயிட்டிங், சாரி இது நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஸோ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா போப் ஷூட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் போது அதான் உங்களுக்கு அந்த இது வரும். ஸோ பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணியாச்சு. யூசர் நேம் த சைட் சேஸ் authentication required. ஸோ கரெக்டாக தான் அதை நம்ம சென்ட் பண்ணோம். ஓகே பேக் கொடுத்துக்கிறேன். காப்பி நட்டாஸ் 5 நட்டாஸ் 5. ஸோ இங்கே நான் பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே சேவ் கொடுத்துக்கிறேன். ஆக்சஸ் டிஸ்அலவுட் யூ ஆர் நாட் லாக்டு இன். ஸோ கண்ட்ரோல் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அணுகல் அனுமதிக்கப்படவில்லை, நீங்கள் உள் நுழையவில்லை, விச் மீன்ஸ் நம்ம லாகின்ல இல்லைன்னு சொல்லுது. ஸோ நம்ம லாக் அவுட்டில் இருக்கோம். இப்போதைக்கு நம்ம லாகினாக மாற்றணும். ஸோ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஓகே போப் ஷூட்டுக்கு போய்க்கோங்க, ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ லோட் ஆகுது, ஏன்னா நம்ம இன்டர்செப்டாக ஆன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா குக்கீஸ்லாம் இருக்குது. ஓகே கனெக்ஷன், ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹிண்ட் இருக்கும் பாருங்களேன். என்ன லாக்டின் வந்து 0ல் இருக்குது. ஸோ பேசிக்காக இது 1ல் இருந்தால் மட்டும்தான் நம்ம லாகின்னு அர்த்தம். ஸோ இதை அப்படி 1ஆக மாற்றிட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நட்டாஸ் 6க்குள்ளே பாஸ்வேர்டு இதோ இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நட்டாஸ் 6.5 வரை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த லெவல்ஸை பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரேடியாக குழம்பிடக்கூடாதுலாம். ஸோ அதனால தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்கு தான். ஓகே கைஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆஸ்க் கொஸ்டின் ஃபீல் ஃப்ரீ. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய், see you. ஓகே